வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குமரேசன்றவருக்கு தான் அந்த பதிவு. இந்த குமரேசன் சொல்லிட்டு ஒரு முந்தினத்து வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவருக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வயரை நீட்னஸாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார். இந்த குமரேசனுக்கு வேலையே வெட்டியே இல்லை பழகுது. உட்காந்து அவனுக்கு டைப் பண்ணுறது தான் வேலை பழகுது. ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பேச தெரியும். சோசியல் மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு லிமிட்டாக பேசணுமோ, என்ன கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எடக்க முடக்கா கேள்வி கேட்குறீங்க. அதில் என்ன ப்ரோ வந்து குத்துதா உங்களுக்கு? ஒயரிங்கு நான் கேட்குறேன், ஒயரிங்கு பளபளன்னு பண்ணால் தான் ஆம்பிளிஃபயரில் பாட்டு படிக்குமா? கேட்குற கேள்வி. குப்பைமேடு மாதிரி ஒயர் பண்ணாலும் பாட்டு ஓடும். சரிங்களா? கவர்ச்சியாக பண்ணிட்டா மட்டும் ஆம்பிளிஃபயர் வந்து நல்லா படிச்சிடாது. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இது இல்லை, யாரையும் குறை சொல்லணுன்றதுக்கோசரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு அறிகுறி சொல்கிறீங்கன்னா அது எந்த மாதிரி சொல்லணும்? முதல்ல ஒருத்தவங்கள்ட்ட பர்சனலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பப்ளிக் சோஷியல் மீடியாவில் வந்து நான் கால் பண்ணி எடுக்கலையா? என் சுயநலம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து வயரை நீட்டாக பண்ணுங்கள், அதை நீட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து என்கிட்ட விளக்கம் பேசிகிட்டு இருக்காதீங்க. என்ன நீங்கள் பாய் வரிச்சு போட்டு கஸ்டமர் செட்டில் படுத்துக்க போகிறீங்களா குமரேசன்? என்ன ஒரு அழுக்கு சுழுக்கு இல்லாமல் வேலை வெட்டி இல்லைன்னா போய் எங்கேயாவது வேலை தேடு. வேலை இருக்கிறவன்ட்ட எத்தனை பொறுத்துட்டு வேலையை தெளிவாக செய்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு கிடக்குறான். போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்க பாருங்கள். வெட்டி வேசுமாதிரிலாம் ஃபோனை நோண்டிட்டு தடவிக்கிட்டு இவன் வீடியோ போடுவானா அவன் வீடியோ போடுவானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவனுக்கு போய் இங்கே கமெண்ட்டை போடுறது, இவனுக்கு போய் நீங்களாம் இன்னும் எங்கேயா இருக்கிறீங்க நீங்களாம்? ஏன் கஸ்டமர் நீ என்ன குமரேசன், நீங்கள் போய் கஸ்டமர் செட்டில் போயிட்டு ட்ராவல்ஸில் போய் தலையை உள்ளே விட்டுட்டு படுத்துக்க போகிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் கமெண்ட் பதில் எடுங்க. நானா ஃபோன் எடுக்காமல் இருக்கிறேண்ணா? ஒரு ஃபோன் அடித்து ஒரு பதில் சொல்லுங்கள். மிஸ்டு கால் வந்தாலே, ஒரு நாளைக்கு கால் வந்தாலே திரும்ப ரிப்ளை கால் பண்ணுவேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒயரிங் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்ருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறது தெரியுங்களா? கஸ்டமர் சொல்லட்டும், நான் செஞ்சு கொடுத்த செட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சொல்லட்டும். சரிங்களா? கஸ்டமர் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறேன். எனக்கு என்னுடைய கஸ்டமரை எப்படி நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுசரித்து போகணும், அவங்களுக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும், எந்த மாதிரி அவங்களுக்கு நீட்டாக வேலை செய்யணும், நான் பொறுப்பு எடுத்துப்பேன். நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா குமரேசன்? செஞ்சு கொடுத்த செட்டு சரியில்லைன்னு நான் ஃபோன் பண்ணி என்னோடய கஸ்டமருக்கு பதில் சொல்லுவேன். செட்டை கூட கொண்டாந்து வச்சுட்டு போயிருங்க பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் என்ன பதில் போடுறாங்க அப்படின்றது முதல்ல பார்த்து போடுங்க. முதல்ல வீடியோவே முழுசாக பார்க்குறது கிடையாது. எவனாவது வீடியோ பார்க்குறது இப்படி 2 லைனை பார்த்துட்டு அப்படியே உடனே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போவோம். இதே ஒரு தொழிலாகி போச்சு உங்களுக்கெல்லாம். சும்மா இருக்கிறவனும் சும்மா சொரிஞ்சு விட்டு போயிட்டே இருக்காதீங்க. அப்புறம் நான் கேட்குற கேள்விகளும் அவங்களால பதிலையும் சொல்ல முடியாது. வயர் நான் வாங்க, என்கிட்ட வாங்க, நீங்கள் வேணால் வந்து வாங்க, நான் வயரிங் பண்ணுறேன், 1 மணி நேரத்தில் பண்ணுறேன். அந்த கஸ்டமர் அந்த செட்டு வேணால் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு போக சொல்லுங்கள். பார்க்குறீங்களா? வீடியோவில் பார்க்கல, எத்தனை செட்டு ஈயம்பத்திலைக்கு பேரிச்சம்பாயத்துக்கு போடுறேன்னு பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்கலீங்களா இல்லைங்களா? எதாவது எப்படி மேட்ச் பண்ணணும்னு கூட தெரியாத இருக்கிறாங்க ஒரு சிலவங்க. எல்லாம் குறை சொல்கிறேன்னு யாரையும் நினச்சிக்காதீங்க நண்பர்களே. அதாவது வந்து ஒருத்தவங்களை நான் வந்து இதில் பண்ணி பேச கிடையாது. அதாவது வந்து என்ன கமெண்ட் போடுறீங்க நீங்கள்? முதல்ல என்ன கமெண்ட் போடுறீங்க? ஒரு அறிவுரை சொல்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். குமரேசனுக்கு அதிகமாக தெரிஞ்சே இருக்கலாம். என்னை விட கொம்மனாக கூட இருக்கலாம். எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் தான் ராஜா. உங்களுக்கு நீங்கள் வேணால் ராஜாவாக இருந்துக்குங்க, தப்பு கிடையாது. எனக்கு நான் செய்கிறது தான் சரி. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற அறிவுரை சரியாக இருந்ததுன்னா அது சரியான முறையில் செஞ்சிங்கன்னா இனி நான் திருத்திக்கு பார்ப்பேன். தப்புங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் என்னோடய செட்டை வாங்கி குறை சொன்னீங்களா? இது ஆடியோ சரியில்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை என்னோடய செட்டை எதாவது பிரித்து எனக்கு உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா?
சும்மா வந்து கமெண்ட் போடுறதுன்னா வெட்டி வேணும்னு சொல்கிறது. எங்கேயாவது உட்காந்துருக்க வேண்டியது, பாத்ரூமில் உட்காந்துருக்க வேண்டியது, டாய்லெட்டில் உட்காந்துட்டு தடவ வேண்டியது, தடவிட்டு இவன் வீடியோ போட்டுறேன், இன்றைக்கி இந்த ஆடியோக்காரன் வீடியோ போட்டேன்னா என்ன பண்ணணும்? ஆடியோ மார்க்கெட்டு தான் குப்பைமேடு மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் தெரியுது. அதெல்லாம் தெரியாமல் உட்காந்துட்டு கமெண்ட் போட்டுட்ருக்குறீங்க. ஒரு ஆடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பண்ண கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் திருத்திக்கிங்க. என் வேலை இது தப்பு, எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர் சொன்னாலே போதும், இது குறையா இருக்குங்க, அது குறையா இருக்குங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கஸ்டமர் சொன்னால் போதும். என் கஸ்டமர் என்கிட்ட வந்து செட்டு செய்கிறவங்க, என்கிட்ட போர்டு வாங்கி அசம்பிள் பண்ணுறவங்க, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செட்டு செஞ்சுட்டு போகிறவங்க, என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு பதில் சொன்னால் போதும். குமரேசன் மரியாதை சொல்கிறேன், அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இந்த மாதிரி எட்டக்க முடக்காக இருக்கிறவங்க எனக்கு இந்த இந்த சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருமே வந்து பார்த்திங்கன்னா விஷயம் என்னன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுறவங்க எனக்கு சப்ஸ்கிரைபரே தேவையில்லை. தேவைப்படுறவங்க பார்த்தா போதும், 2 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் போதும். தேவைப்படுறவங்க எனக்கு வேலை தெரிஞ்சு, என்னோடய வேலை தெரிஞ்சு, என்னோடய விஷயம் புரிஞ்சு இவர் எந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாரோ அவங்க போதும். தேவையில்லாமல் இந்த வெட்டித்தனமாக அந்த கமெண்ட் போட்டுவிட்டு எனக்கு டென்ஷன் பண்ணுற மாதிரி வேலை விஷயத்தில் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி பேசி விட்ருவேன். அன்பிளாக் பண்ணிவிட்டு போத்துட்டுதா? ஒரு நண்பர் கமெண்ட் போடுறேன்னா எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க? இதெல்லாம் அன்பிளாக் பண்ணிவிட்டு போத்துட்டுது. எனக்கு முதல்ல ஒருத்தவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு பதில் சொல்லலையா? சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் பதில் சொல்லலையா? மரியாதையாக சொல்கிறேன். ஒன்று ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை கமெண்டை டெலீட் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. சும்மா வந்து ஒருத்தவங்களோட விஷயம் தெரியாத என்னோடய கஸ்டமர் வந்து என்கிட்ட சொல்லட்டும், வயரிங் சரியில்லை, நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஆடியோ சரியில்லை அப்படின்னு. அந்த மாதிரி கஸ்டமர் சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். அதுக்கும் மேலே என்னால் செய்ய முடியல, அந்த கஸ்டமரை திருப்தி பண்ண எனக்கு வேலையே தெரியலன்னு சொல்லிட்டு போவேன். என் கஸ்டமர் ஆச்சு, நானாச்சு. என் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நான் பேசிக்கிறேன். என் செட்டை வச்சுட்டு அவர் பணத்தை கூட திருப்பி கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? எத்தனை செட்டு செஞ்சு விற்கிறேன். வருஷ கணக்கில் என்ன சொல்கிறது, 5 வருஷம் வரைக்கும்லாம் ஓடி இருக்குது செட்டு. சரிங்களா? நான் 12 வயசு செஞ்ச செட்டு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. எந்த கஸ்டமரும் வந்து என்னை தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா செயின் லிங்க் மாதிரி போயிட்டு தான் இருக்கோசரம், உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாத சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு தேவையும் இல்லை, உன்னை மாதிரி கஸ்டமரும் எனக்கு தேவையே இல்லை. கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க போகிறேன். திரும்ப கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணலாம், உங்கள் ஐடியே பிளாக் பண்ணிடுவேன். நன்றி நண்பர்களே. அதை தவறாக எடுத்துக்காதீங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாத கமெண்ட் போட்டுட்ருக்கிற அந்த நண்பர்களுக்கு அவசரம் தான் சொல்கிறேன். போடுற கமெண்ட்டு இது மாதிரி போட வேண்டியது. அதில் என்ன ப்ரோ ஏன் சொல்கிறது பேசுகிற மாதிரி பொறுத்தவரை நோகாமல் ஊசி குத்துறீங்களோ செல்வராஜிக்கு? ஒருத்தவங்க கமெண்ட் போடுறத வச்சு நான் என்ன இந்த மாதிரி தான் இந்த நோக்கத்தோடு தான் கமெண்ட் போடுறேன்னு சொல்லணும். அவனாலும் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு கமெண்ட் போடுறது உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லைன்னா இவனை அப்படியே சீன்றா அப்படின்றது. எவனாக இருந்தாலும் நேருக்கு நேராக மோதுங்கடா. அதை விட்டுட்டு சும்மா இந்த சைடில் ஆள் வச்சுட்டு வெட்டியாக உட்காந்துட்டு அங்கங்கே பிளாக் ஐடி வச்சுட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்காதீங்க. நன்றி நண்பர்களே.